அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிராமி அந்தாதி. அந்தாதி இலக்கியங்களுள் சிறந்ததாக போற்றப்படுவது அபிராமி அந்தாதி ஆகும். அபிராமப்பட்டர் இந்நூலின் ஆசிரியர். திருக்கடவூரில் எழுந்தருளியுள்ள அபிராமி இந்த அந்தாதியின் பாட்டுடைத் தலைவி ஆவாள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊர் திருக்கடவூர் என்பது. இது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 சிறப்புகளை உடையது. பார்க்கடலில் தேவர்கள் அனைவரும் அமுதத்தை கடைந்து எடுத்து வந்து இத்தலத்தில் வைத்தனர். மீண்டும் எடுக்க முயலுகையில் அக்குடமே உருவமாக சிவன் தோற்றமளித்ததைக் கண்டனர். அமுதம் கிடைக்காத நிலையில் திருமாலையும் சிவனையும் வேண்டினர். திருவருள் கிடைக்கவில்லை. அம்பிகையை வணங்க மறந்த பிழை உணர்ந்து சிவபிரானையும் அம்பிகையையும் பூசித்து வணங்கினர். பின் அமுதம் கிடைத்தது. ஊரில் கடம் அதாவது குடம் அமைய பெற்றதால் கடவூர் என்ற பெயர் வந்தது. இத்தலத்தில் உள்ள அபிராமி அம்மை மீது அளவற்ற பக்தி செலுத்த வந்த அபிராமப்பட்டர் இயற்றிய நூலே அபிராமி அந்தாதி ஆகும். அபிராமப்பட்டர் சோழ நாட்டு திருக்கடவூரில் பிறந்தவர். அந்நாளில் தஞ்சையில் அரசாண்டவர் மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோசி. காவிரி பூம்பட்டினத்திற்கு சென்று புகார் முகத்தில் அதாவது காவிரியாறு கடலில் கலக்கும் இடம் குளித்துவிட்டு மீண்டவர் திருக்கடவூரில் தங்கினார். வழக்கம்போல் அங்கு தங்கிய மன்னர் அபிராமியை தொழுது வெளியேறும்போது சந்நிதியில் பட்டரைக் கண்டார். யோக நிலையினை எய்தியவராக தோன்றிய அன்னாரை கண்ட பின் அருகே இருந்தவர்களை அழைத்து இவர் யார் என வினவினார். அருகே வந்தோர் மன்னவருடைய கேள்விக்கு இந்த மனிதர் பித்து பிடித்தவர் போன்றுள்ளார். அந்தணர்க்குரிய முறையை கடந்து ஒரு தேவதையை வழிபட்டு கொண்டுள்ளார் என்றனர். மன்னர் அவரோடு பேச வேண்டும் என்று விரும்பினார். பிரதமை நாளாகிய அன்று அமாவாசை இன்று உண்டோ, எவ்வளவு நாளிகை இருக்கிறது என்று பட்டரை நோக்கி மன்னர் கேட்டார். பட்டரின் உள்ளத்தில் முழுமதியாக அன்னையின் திருமுகம் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இத்தரிசனத்தைக் கண்டு திளைத்தபடி இருந்த பட்டர், இன்று பௌர்ணமி அல்லவா என்றார். அருகில் இருந்தவர் அனைவரும் பிரமித்தனர். மன்னரிடமும் இத்தகைய செருக்கோடு தம்மை அறியாமல் பதில் சொன்னாரே இவர் என்று எண்ணி தாம் கூறியது உண்மையாகிவிட்டது என்று மகிழ்ந்தனர். மன்னர் 2ஆம் சரபோசியும் குழுமியிருந்தவர் கூறிய வார்த்தைகள் உண்மையென்றே கருதி சென்று விட்டார். மன்னர் அங்கனம் கருதி சென்ற பின் சுய உணர்வு பெற்ற பட்டர் மன்னனிடம் முறை தவறி நடந்து கொண்டதற்கு உளம் வருந்தினார். எல்லாம் அம்பிகையின் திருவிளையாடலே என எண்ணி இவ்வந்தாதியை பாடத் தொடங்கினார். மன்னன் சரபோசி பட்டரை பற்றி சிரத்தை கொள்ளாது சென்றாலும் பட்டருடைய மாட்சிமை மிகுந்த தோற்றம் அவர் உள்ளத்தே பதிந்து கிடந்தது. மன்னன் படுத்து துயில் கொள்ளும் போது ஒரு கனவு கண்டார். முழு நிலவு உதயமானது போல் தேவி அபிராமி அம்மை தான் அணிந்திருந்த திருத்தோட்டை கலற்றி வீசிய அருள அது அம்மாவாசை இருட்டில் சுடர்விட்டு தன்னிலவு பொழிந்து சந்திரன் போல் விளங்கவும் அபிராமி பட்டர் அவ்வமயம் அருகே இருந்து முழுமதி வீசி அருள்வதைப் போலவும் கண்டார். தாம் கண்டது கனவாகிலும் கூட அம்பிகையின் தரிசனத்தை ஒருவாறு பெற்றமையால் மகிழ்ச்சி மேலிட விழித்தெழுந்தார். அபிராம பட்டரின் உண்மை சிறப்பை உணர்ந்து அவர் இல்லிற்கு சென்று மன்னித்தருள வேண்டினார். பட்டருக்கு விளைநிலங்கள் பலவற்றை 2ஆம் சரபேசி மன்னர் தானமாக கொடுத்தார். அம்பிகையின் திருவருளை பெற்ற அபிராம பட்டர் 100 பாடல்களை பாடி அந்தாதியை நிறைவு செய்தார். அபிராமி அந்தாதி காப்பு. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரையே. பாடல் எண் 1. ஞானமும் நல் வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர்
மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. அபிராமி அந்தாதி காப்பு விளக்கம். கொன்றைப்பூ மாலையணியும் தில்லைவாழ் கூத்தபிரானுக்கும் சண்பகப்பூ மாலையணிந்து அவரின் இடப்பாகத்தில் அமைந்த உமையவளுக்கும் தோன்றிய மைந்தனே, கருநிறம் பொருந்திய கணபதியே, 7 உலகங்களையும் பெற்ற சிறப்புமிக்க அன்னையின் பேரில் நான் தொடுக்கும் அபிராமி அந்தாதி என் நெஞ்சில் நிலைத்திருக்க அருள்வாயாக. அபிராமி அந்தாதி முதல் பாடல் விளக்கம். உதிக்கின்ற செங்கதிரோனும் நெற்றியின் மையத்திலிடுகின்ற சிந்தூர் திலகமும் ஞானம் கைவரப் பெற்றவர்களே மதிக்கின்ற மாணிக்கமும் மாதுளை மலரும் தாமரை மலரில் தோன்றிய லக்குமி துதி செய்கின்ற மின்னற்கொடியும் மென்மணம் வீசும் குங்கும குழம்பும் ஆகிய அனைத்தையும் போன்றதென்று நூல்கள் யாவும் பாராட்டிக் கூறும் திருமேனியைக் கொண்ட அபிராமி அன்னையே.